வணக்கம். திருமந்திர தொடரில் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் அற்புதமான பாடல். இறைவனுடைய பெருமைகளை, இறைவனுடைய எப்பேற்பட்டவன், இறைவனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா? சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பெருமையும் சிறப்பும் வாய்ந்தவன் என்று இந்த திருமந்திர பாடலில் திருமூலர் உரைக்கிறார். அந்த பாடல்: சிவனோடு ஒக்கும் தெய்வோன் தேடினு இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனங்கடந்தன்று பொன்னொளி மின்னோ, தவணச்சடை முடி தாழ் சடையோனே. ரொம்ப அற்புதமா இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாடல் இது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினு இல்லை. சிவனுக்கு இணையான ஒரு தெய்வம் தேடி பார்த்தாலும் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வரியை பத்தி? உலகத்துல உள்ள எல்லா தெய்வங்களிலும் அவனை விட சிறந்தவன் இல்லைன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சிவனை உலகத்துல தேடி பார்க்க முடியுமாங்க? நீங்க ஒரு பொருளை தேடணும்னா அந்த பொருளுக்கு அடையாளம் வேணும் இல்லையா? இந்த பொருளை ஒரு உலகத்துல தேடுறீங்க, அப்ப அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு நீங்க தெரிஞ்சிருந்தா தானே அந்த பொருளை உலகத்துல தேட முடியும். அப்ப எப்படி சிவனை போய் தேட போறீங்க? தேடி எப்படி சிவனுக்கு இணையானது இல்லைன்னு எப்படி சொல்ல போறீங்க? அங்கதான் நுணுக்கம் வைத்திருக்கிறார். நீங்க சிவனை அறிந்தால்தானே உலகத்துல அவனை தேட முடியும். அறியாத ஒன்னை எப்படி தேடுவீங்க? தேடி எப்படி அதுதான் சிறந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த ஒவ்வொரு திருமந்திர பாடலையும் எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனையை தோன்றும். 10 உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்கன்னா 10 பேரும் 10 கண்ணோட்டத்துல அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காரு, அதைத்தான் இங்க உங்களுக்கு பகிர்றேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினு இல்லை. நீ சிவனை தேடணும்னா சிவன் என்றால் யாருன்னு உனக்கு தெரியணுமா இல்லையா? சிவன் யார்? சிவன் யார்? அன்பே சிவம், அன்பே சிவம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிலார். இந்த கருத்துக்கள் அனைத்துமே திருமூலனுடைய கருத்துக்கள் தான். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இங்கதான் அந்த கேள்விக்கு விளக்கம் சொல்றாரு. ஒரு பொருளை தேட வேண்டும் என்றால் அந்த பொருளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நீ சிவனை தேட வேண்டும் என்றால் சிவனை அறிந்திருக்க வேண்டும். அந்த சிவன் யார்? அன்பே சிவம், அன்பே சிவம். அன்பே சிவம் என்று அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நீ அன்பு சிவம் என்பவனை உணர்ந்து, அன்புதான் சிவம் என்பதை உணர்ந்து நீயே அன்பு கொயப்பட்டவனாக மாறிவிட்டால் நீதான் சிவம், நீயே சிவமாக அமர்ந்திருக்கலாம். அப்ப அதை வெளியே போய் எப்படி தேட போற? வெளியே போய் தேட முடியாது. நீ அன்பு வயப்பட்டவனாக இருந்தால் நீயே சிவனை உனக்குள் உணரலாம். அந்த உனக்குள் உணரக்கூடிய அந்த இன்பம் தான் பேரின்பம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினு இல்லை. அதனால நீ அன்புமயமானவனாக மாற வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் மதிக்கணும், நேசிக்கணும். தாவரங்கள்ல இருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும், மனிதர்கள் வரைக்கும் அனைத்தையும் மதிக்கணும். ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அந்த அன்பு செயலை நீ செய்தால் உன்னுடைய உடம்பு அன்புமயமான பின் நீயே சிவமாக ஆகிவிடுவாய். வெளியே போய் அவனை தேடி அவனுக்கு இணையான தெய்வம் வேறு இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எந்த மதத்திலும் சொல்லாத விளக்கம் அன்புதான் சிவம், அன்பே கடவுள். மற்றவங்களுக்காக சொல்றேன்.
அதைத்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய தென்பகுதியில அவனை சிவன்னு சொல்றோம். மற்ற இடங்கள்ல அவங்கவுங்க பேர்ல கும்பிடுறாங்க. ஆனா அவன் ஒருவனே, ஒளி வடிவானவன், அன்புமயமானவன். இதான் இந்த முதல் வரிக்கு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேனிடும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அன்புக்கு இணையானது உலகத்துல எதுவுமே கிடையாது. அதான் அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அன்பே சிவம், சிவன் தான் அன்பு. அப்ப அவனுக்கு இணையானது ஒன்றும் இல்லை என்றால் அன்புக்கு இணையானது ஒன்றுமில்லை. நீ எல்லா உயிர்களையும் அன்பு செய், அவனை அறியலாம். அன்பு செய்து அவனை அறிந்த அருளாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானவங்க 1-2 பேரை தான் சொல்ல முடியும். மற்றவங்களை நீங்க உலகத்துல எத்தனையோ பேர் நமக்கு தெரியாம அன்பு வயப்பட்டு உலக உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் சிவன் இருக்கிறான். அவர்கள் சிவமாக அமர்ந்திருக்கிறார்கள். பிற உயிர்கள் துன்பப்படுவதையெல்லாம் கண்டு எவன் இறங்கி வருகிறானோ அவன்தான் சிவன். பிற உயிர்கள் துன்பப்படுவதை கண்டு எவனெல்லாம் இறங்கி வருகிறானோ அவன் தான் சிவன். அவனுக்கு ஒப்பார் யாரும் கிடையாதுன்னு அதுதான் சொல்றார். காஞ்சி பெரியவா அதே மாதிரியே இருந்து வாழ்ந்து மறைந்தார். இறைவனோட சேர்ந்திருக்கிறாரு. அன்னன்னைக்கு சேரக்கூடிய காணிக்கைகளை அவர் மறுநாளுக்கு வைத்திருப்பதில்லை. அவர் ஞானத்தினாலேயே எவன் ஒருவன் உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கிறானோ அவனை கண்டு அவனுக்கு அதை கொடுத்து விட்டு அன்றைய பூஜையை முடிவு செய்து சென்று விடுவார். திருமணம் நடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களோட வருவார்கள், அவர்கள் கொடுத்துருவாரு. மருத்துவ செலவுக்கு நிதி இல்லாமல் வருவாரு, அவற்றை கொடுத்துருவாரு. அன்புவயமாக இருந்தார். முழுக்க முழுக்க அவருடைய செல்கள் அனைத்தும் அன்பால் நிறைந்தன. அவரே சிவம். அதான் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. உடம்பு முழுவதும் அன்பு வயப்பட்டவன், எல்லா உயிர்களையும் காப்பவன் தான் அவன்தான் சிவன். தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதொன்றின் ஊன் உண்பான் எங்கனமானும் அருள் அப்படின்னு சொல்லி வள்ளுவரைத்தான் சொல்றாரு. உன்னுடைய சதையை வளர்ப்பதற்காக பிற உயிரினுடைய சதையை தின்கிறாயே, அதை கொன்று தின்கிறாயே, உன்னிடம் எப்படி அருள் நிலைக்கும், எப்படி அன்பு நிலைக்கும்? அருள் என்றால் சகல உயிரினங்களையும் நேசிப்பது அருள். தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதொன்றின் ஊன் உண்பான் எங்கனமானும் அருள். அவர்கள் எல்லாம் சிவமாக மாற முடியாது. ஆனால் என்றைய ஒரு நாள் அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அன்பு வயப்படுவார்கள். அதற்கு பல பிறவிகள் ஆகலாம். அசோக சக்கரவர்த்தி மனம் மாறவில்லையா கலிங்கத்து போரில் பிறகு? அதே மாதிரி மனம் மாறலாம். என்று ஒருவன் கொல்லாமையை கடைபிடிக்கிறானோ அன்றுதான் அவன் சிவனை அடைய முடியும். கொல்லாமைக்கு அதான் 10 பாட்டு வைத்திருக்கிறார். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று அதனாலதான் சொல்றாரு. அதனால இதுல நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல நான் தலையிடல. யார் யார் என்னென்ன பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டுமோ மேற்கொள்ளுங்கள். ஆனால் பிற உயிர்களுக்கு அன்பு செய்தவர்கள் தான் சிவமாக மாற முடியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? புவனங்கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச்சடை முடி தாழ் சடையோனே. புவனங்கடந்தன்று பொன்னொளி மின்னும். அவன் எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்தை எல்லாம் தாண்டி அதைவிட பெரிதாக இருக்கக்கூடிய பேரொளி பிளம்பு. அதான் புவனங்கடந்தன்று பேரொளியாக விளங்கக்கூடியவன். புவனங்கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச்சடைமுடி தாழ் சடையோனே. உங்க கண்ணு எதை பார்க்க முடியுங்க? உங்க கண்ணு இந்த முழு பூமியையும் பார்க்க முடியுமா? அதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள பொருள்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய இந்த புறக்கண்ணை கொண்டு இந்த உலகத்தை விடவும் பெரிதாக உள்ள அந்த பேரொளி பிளம்பை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? புவனங்கடந்தன்று பொன்னொளி மின்னும் அந்த பேரொளியை நீங்க எப்படி பார்க்க முடியும்? இந்த புறக்கண்ணால எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நீங்கள் அன்பு வயப்பட்டால்
அவனே உங்களுடைய உடலுக்குள் ஒளியாக உங்களுக்கு காட்சி தருவான். அதான் முக்கியமானது. அவன் இந்த உலகத்தை விட பெரிய பேரொளி பிளம்பு. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிய முடியும்? யார் அறிவார் அவ் அகலமும் நீளமும்? அந்த அகலத்தையும் நீளத்தையும் யாருக்கு தெரியும்? எங்கள் அண்ணல் பெருமை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. அதுக்கு பேரே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கு வேற வேற பேரு. நம்ம ஊர்ல வேற பேரு, இங்கிலாந்துல வேற பேரு, அமெரிக்காவுல வேற பேரு, இந்தோனேசியாவுல வேற பேரு. ஆனா தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைப்பா போற்றி, நீ எந்த பேர்ல வேணாலும் அவனை கூப்பிடலாம். அவன் ஒளி வடிவானவன். ஆன சமயம் அது இது நன்றெனும் மாய மனிதர் மயக்கம் அது ஒளி. காணங்கடந்த கடவுளை காணமின் ஊனங்கடந்த ஒளி எது ஆமே. ஊனங்கடந்த ஒளி எது ஆமே. அந்த கருப்பு நிழல் கூட இல்லாத பேரொளி பிரம்புதான் அது. அது வேற வேற உலகத்துல வேற வேற பேர்ல இருக்குது. அது இந்த பூமியை விட பெரிய பேரொளி. இந்த புறக்கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அன்பு செய்து கொண்டிருந்தால் உன் உள்ளத்துக்குள்ளே ஒளியாக இருப்பான். அன்பு செய்து இருந்தால் உன் உள்ளத்திற்குள்ளே அவன் சிவமாக ஒளியாக அமர்ந்திருப்பான். உன் உள்ளத்துக்குள்ளேயே உடலுக்குள்ளேயே இருக்கானே, அப்போ உன் உடம்பை தூய்மையா வைத்திருக்க வேண்டும் அல்லவா? உடம்பை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். நீ ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க உடம்பு வெளி உடம்பு சுத்தமாகும். உள்ளம் சுத்தமாக நீ உண்மையாக இரு, உண்மை பேசுவனாக இரு. உண்மை பேசுவனாக இருந்தால் சிவம் உன்னிடம் வந்து சேரும். புறந்தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அப்பனாதான் உங்க உள்ளம் தூய்மை அடையும். தூய்மையான உள்ளத்துக்குள் இறைவன் வருவான். அந்த உலகத்தை விட பெரிய ஒளியாக உள்ள அந்த இறைவன் உன்னுடைய உடலும் உள்ளமும் தூய்மையானால் நீ அன்பு வயப்பட்டு அருள் வயப்பட்டு முழுதுமே உன்னுடைய ஒவ்வொரு செல்களும் அன்புமயமானால் உன் உள்ளத்துக்குள்ளே வந்து இறங்கி விடுவான். உன் உள்ளத்துக்குள்ள இறைவன் புகுந்த பிறகு நீயே சிவம். திருஞான சம்பந்தனுடைய உள்ளத்திற்குள் புகுந்தார். வேயிறு தோழி பங்கன் மிக விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 ஆசரு நல்ல நல்லேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா என் உளமே புகுந்ததனால் அப்படின்னு சொல்லுவாரு. மாசரு திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் அவருடைய உள்ளத்துக்குள்ள அவர் புகுந்து விட்டார். நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் அவர் புகுவார். அந்த உலகத்தை விட பேரொளியாக உள்ள அந்த இறைவன் நமது உள்ளத்துக்குள்ளேயும் புகுந்து விடுவார். எல்லாருடைய உருவத்துக்குள்ள புகுந்திருக்கிறார். அதற்கு நீ அன்புமயமானவனாக இருக்க வேண்டும், அருள்மயமானவனாக இருக்க வேண்டும். வெளியே போய் அவனை தேடி பிரயோஜனம் இல்லப்பா. நீ வெளியே போய் எங்க தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். அவனுக்கு இணையானவனை நீ வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் இந்த உலகத்தை விட பெரியவன், பேரொளி. ஆனால் அன்பிற்கு கட்டுப்பட்டவன். அன்புதான் சிவம்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப இறைவனை காண வேண்டும் என்றால் இதைத்தான் செய்ய வேண்டும். வெளியே போய் தேடி பிரயோஜனம் இல்லை. ஏன் மதம் பெரிது ஓ மதம் பெரிது என்று சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் எவன் அன்பு செய்கிறானோ அவனிடம் இறைவனே வந்து சேருவான். அருளாளர்கள் அனைவருக்கும் அப்படித்தான் வந்து சேர்ந்திருக்கிறான். வள்ளலார் 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் சொன்னாரு. அதனால அவர் சிவமாக மாறினார். காஞ்சி பெரியவர் மாறினார். அன்னை தெரசா அன்புடையவராக இந்த அகில உலகம் முழுவதும் தொண்டாற்றினார், சிவமாக மாறினாள் அன்னை தெரசா. இப்படி யாரெல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செய்கிறார்களோ அவர்கள்தான் சிவம். அவர்களை வெளியில் தேடி அலைய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் தேடி அலைய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுக்கு இணையானவர்களையும் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. இந்த புறக்கண்ணால் பார்க்க முடியாத பேரொளி பிளம்புவன். இந்த உலகத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒளி அவன். அவனை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் அந்த செம்மையான சடைமுடியை, நீளமான சடைமுடியை அடைந்த அந்த இறைவனை நீங்க ஒளியாக உங்கள் உள்ளத்துக்குள்ளே காண வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தையும் உடம்பையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உண்மை பேச வேண்டும், அன்புடையவராக இருக்க வேண்டும், அருளுடையவராக இருக்க வேண்டும். அந்த வெளியே உள்ள பிரபஞ்சத்தை விட பெரிய ஒளியாக உள்ள அந்த இறைவன் திருஞான சம்பந்தனுடைய உள்ளத்தில் புகுந்தது போல், திருநாவுக்கரசனுடைய உள்ளத்தில் புகுந்தது போல் நம் உள்ளத்திலும் புகுந்து நமக்கு அவனை காண்பிப்பான். அதான் நாடினேன் நாடிட்டு நமசிவாயவே. நீ இறைவனை நாடினால் அந்த நமசிவாயம் உன்னை நாடி வந்து விடும்.
அதான் இந்த அற்புதமான இறைவனின் பெருமை. இந்த இறைவனின் பெருமையை இன்னமும் நிறைய பாடல்கள் மூலமா அவர் விளக்கி இருக்கிறாரு. ஒவ்வொரு வரிக்குமே 4 திருமந்திரம் வைத்திருக்கிறார். அவ்வளவையும் சொல்லி முடிக்க முடியாது. அந்த பெருமையை சொல்லி முடிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த அளவுதான் தகுதி இருப்பது என்று சொல்லி இந்த பாடலினுடைய உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனங்கடந்தன்று பொன்னொலி மின்னோம், தவணச்சடை முடி தாழ் சடையோனே. நன்றி.